ஆர்யா மேல 1000 முணுமுணுப்புகள்லாம் இருந்தாலும் அடிப்படையில நட்புக்கு கை கொடுக்குற நல்லவர் அப்படின்னு சொல்லுவாங்க இண்டஸ்ட்ரியில. ரிலீஸ் நேரத்துல அவர் விட்டு கொடுத்த சம்பள பாக்கிய மொத்தமா சேர்த்தா கூட ரஜினியை வச்சு ஒரு படமே எடுத்துடலாம். அந்த அளவுக்கு விட்டு கொடுத்தே கெட்டு போனவர் அவரு அப்படின்னு சொல்லலாம். ஜீவா, விஷால், சிம்பு, வம்பு அப்படின்னு யார் கூப்பிட்டாலும் ஒரு சீன்ல தலை காட்டிட்டு போற அளவுக்கு ஈகோ பார்க்காத ரப்பர் மனுஷன் அப்படின்லாம் கொண்டாடுது இண்டஸ்ட்ரி இவரை. நல்லவன் போற பாதையில தான் நெறிஞ்சு முள்ளும் கருவ முள்ளும் விரவி கிடக்கும். சமயம் பார்த்து பொசுக்குன்னு குத்தம். அப்படி ஒரு துரதிருஷ்டம் தான் இப்போ ஆர்யாக்கு. அவரோட கடைசி நேர படங்கள் எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்ல. மார்க்கெட் சரசரன்னு சரிஞ்சு அதல பாதாளத்துக்கு வந்துடுச்சு. முன்னாடிலாம் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாரு. இதை அவரு வாடிக்கையா வச்சிருந்தாரு. இப்போ எதுலையுமே தலை காட்டுறது இல்ல. இந்த நிலையில தான் விஷால் ஹீரோவா நடிக்கிற இரும்பு திரைப்படத்துல ஆர்யாவுக்கு வில்லன் கேரக்டர் தரப்பட்டிருக்கான். அது மட்டும் இல்லாம நண்பன் விஷாலுக்காக ஒத்துக்கிட்டாரா இல்ல வர படத்தை ஏன் விடணும் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரா தெரியல. அது ஆர்யாவுக்கு தான் வெளிச்சம். ஆனா பட்டத்து யானை ஒண்ணு சோளப்பொறி போதும்னு அடங்குறதோ ஒடுங்குறதோ அடுக்கவே அடுக்காது ஆர்யா.